எச்சினியை வச்சு நிறைய பேர் நீங்க சொன்னீங்க கெட்ட விதமாகவும் நிறைய ஹேண்டில் பண்ணலாம், நல்ல விதமாகவும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து இந்த எச்சினியை வச்சு பண்ணலாம் சாமி? சாதாரணமான விஷயம் இல்லை இது. இது நம்ம தாத்தா நம்ம அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்ம அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் இந்த எக்ஷினி நம்ம கிட்ட நிறையா வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நிறையா வேலைங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நானும் கூட இந்த எக்ஷினி வச்சுட்டு நிறையா வேலைலாம் பண்ணிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு எச்சினியை வந்து நான் எனக்கு துணையா வச்சுக்கலாமா? அப்படி நான் துணையா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் வந்து நான் அந்த எச்சினியை என் கூட வச்சுக்கலாம்? எங்க கிட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, குருஜி இந்த எக்ஸினை வச்சு ஒரு ஆளும் கொல்லணும், ஒரு ஆளும் இல்லாமலே பண்ணணும், அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வர மாதிரி செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். எதுக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு நல்லது செய்யணும் தவிர கெட்டது செய்யக்கூடாது. கெட்டது செஞ்சுட்டா அந்த கர்ம நம்மளும் பாதிக்கும், நம்ம பசங்களும் பாதிக்கும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம சேனலில் தொடர்ந்து மாந்திரிகம், ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய தகவல்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சினி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகத்திலே சிறந்து விளங்கக்கூடிய ஐயப்பன் ராஜு அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. சாமி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து எச்சினி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் எங்களுக்கு பெருசாக பரிச்சயப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். இந்த யாராவது ஒரு பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக அவங்க பின்னாடி ஏவி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு எச்சினி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். இப்போ மாந்திரிகவாதியா உங்களுக்கு எச்சினி அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன சாமி? அம்மா, இந்த எச்சினி అనేది அது ஒரு ஆத்மை. அதில் நல்ல ஆத்மா இருக்குது, கெட்ட ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மனால கெடுதல் செய்யலாம், நல்லது செய்யலாம். இந்த எச்சினி అనేది அதில் ஆண் எச்சினி இருக்கும், பெண் எச்சினி இருக்கும். அந்த எச்சினியை வந்து முதல்ல வந்து வசியப்படுத்திக்கணும். இந்த எச்சினியை வசியப்படுத்திக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து பிரம்ம வித்யை தெரிஞ்சிருக்கணும். பிரம்ம வித்யை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து அதுக்கு அகோர வித்யா, அகோர வித்யா தெரியுமா தாயி? நாகசாது வித்யா, இந்த மாதிரி வித்யை இருக்கும், கடினமான வித்யை இருக்கும். அது வந்து இந்த கிரகங்கள் சொல்லுவாங்க, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் சுடுகாட்டுக்குள்ளே போய் அஷ்டகிரக நிபந்தனம் பொணம் தெரியுமாம்மா? சத்திய பொணம், அந்த பொணம்னு உர வச்சுட்டு அந்த நைட்டு வந்து 12 மணி மேலே அந்த சுடுகாட்டில் உடம்பு மூல துணி இல்லாத அகோர வித்யை தெரிஞ்சினாலும், நாகசாது வித்யை தெரிஞ்சினாலும், இந்த கேரளா கொல்லிமலை மாந்திரிக வித்யை தெரிஞ்சினாலும், இந்த மாதிரி குரு பிரம்ம வித்யன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வித்யை தெரிஞ்சினால தான் இந்த எச்சினி இந்த பொம்மைக்குள்ள வந்து அந்த ஆத்மனை வந்து உட்கார வைக்க முடியும். அந்த ஆத்மை வந்து நான் சொல்கிற பேச்சு மட்டும்தான் கேட்கும். அது வந்து என்னோட ஃப்ரெண்டு மாதிரி. அந்த எச்சினி நான் ஒரு ஆள்னே கொண்டுட்டு வான்னா கொண்டுட்டு வரும், ஹெல்ப் பண்ணிட்டு வான்னு சொன்னா ஹெல்ப் பண்ணிட்டு வரும். அவங்க வீட்டில் காசு இல்லை, காசு ஏற்பாடு பண்ணிட்டு வான்னு சொன்னால் ஏற்பாடு பண்ணி வரும். உடம்பு முடியல ஆனால் அதுக்கு என்ன வேணுமோ உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு அது பண்ணிட்டு இந்த மாதிரி எச்சினி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படுமோ அது செய்யலாம். ஆனால் அதுக்கு என்ன வேணுமோ அது நாங்கள் வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு பூனை, ஒரு நாய், இந்த மாதிரி ஆடு மாடு அதோட ரத்தம் கேட்கும், அதோட மாம்சம் கேட்கும். அதுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும்.
ஓகே. அந்த டைமில் வந்து தான் அது கேட்கும். அது கேட்கும்போது நம்ம கொடுக்கலையா அது நம்மளே சாப்பிடும். சாதாரணமான விஷயம் இல்லை இது. இது நம்ம தாத்தா நம்ம அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் இந்த யக்ஷினி நம்ம கிட்ட நிறையா வேலைலாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறையா வேலைங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நானும் கூட இந்த யக்ஷினி வச்சுட்டு நிறையா வேலைலாம் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறையா பேருக்கு உடம்பு முடியல, இந்த மாதிரி வந்து பண பிரச்சனை. அடுத்து அதுதான் நான் கேட்கலான்ட்டு வந்தேன். இப்போ வந்து இந்த எச்சினியை வச்சு நிறைய பேர் நீங்க சொன்னீங்க கெட்ட விதமாகவும் நிறைய ஹேண்டில் பண்ணலாம், நல்ல விதமாகவும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து இந்த எச்சினியை வச்சு பண்ணலாம் சாமி? அம்மா, இந்த எச்சினி అనేది ஒரு ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே. இது வச்சுட்டு கூட அந்த ப்ராப்ளம் தீர்க்கலாம். அவங்க 2 பேர் வந்து காம்ப்ரமைஸ். இது வந்து அவங்க உடம்புக்குள்ளே போய் இவங்க உடம்புக்குள்ளே போய் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வர வைக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் இது போய் அந்த பிரச்சனை தீர்த்து கொடுக்கும். அப்புறம் யாரன்னா சேவன பிரயோகம் பண்ணியிருந்தா இந்த எக்ஸின் வச்சு அந்த சேவன பிரயோகம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் காதல் 2 பேரும் கூட பிரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்க 2 பேரும் கூட ஒன்றா இருக்கலாம். ஒன்றா இருக்கிறத கூட இந்த எக்ஸின் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே. இப்படி வந்து ஒன்று என்னன்னா எதனா வண்டியில் போகும்போது அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு கண்டம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நமக்கு தெரிஞ்சுட்டா இது வச்சு கூட காப்பாற்றிக்கலாம். புரியுது. இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம், இந்த தீய சக்தி, இந்த குட்டி சைத்தான் ஏவல் யாரன்னா பண்ணி இருந்தாலும் கூட இந்த எக்ஸினை வச்சுட்டு அதுக்கு பரிகாரங்களை கூட நம்ம இந்த இடத்துல நிறையாவே பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு நல்லா நடக்குது. ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஒரு எச்சினியை வந்து இப்படி எனக்கு சப்போர்ட்டா வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு எச்சினியை வந்து நான் எனக்கு துணையா வச்சுக்கலாமா? அப்படி நான் துணையா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் வந்து நான் அந்த எச்சினியை என் கூட வச்சுக்கலாம்? அதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுக்கறது வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். அது ஒன்று தான் கேட்கும். அதுக்கு சாப்பாட்டு அது வந்து மாம்சம் கேட்கும். ஆடு மாடு பூனை நாய் இந்த மாதிரி கேட்கும். அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது சாதாரணமா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்காது. அது பெருசெல்லாம் கேட்கும். அது நம்ம ஒரு வாட்டி கொடுக்கலையா அது நம்மளே சாப்பிடும், நம்ம உயிரே போயிடும். அது யாருனால சமாளிக்க முடியாது. அது நம்ம மாதிரி தாந்திரிக ரூபத்திலோ கொடூரமான தீட்சை எடுத்துட்டு மந்திரங்கள் ஏற்பாடு பண்ணி அதுக்கு பரம்பரமா இந்த ஃபீல்டில் இருக்கிறது ஆளுனால மட்டும்தான் அது சமாளிக்க முடியும். தவிர உங்க மாதிரி ஆளுக்களெல்லாம் அதெல்லாம் வேலை பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சேஃப்டி பண்ணலாம், ஆனால் லைஃப் லாங் அது உங்க கூட இருக்காது. சேஃப்டி பண்றது மட்டும்தான் நான் பண்றது வேலை. அந்த எக்ஸினை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் அது கொடுக்க மாட்டேன். அது கொடுத்தாலும் அது உங்ககிட்ட இருக்காது. அதுக்கு என்னென்ன வேணுமோ அது உங்களால கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு ஆபத்து. அதனால தான் அது எங்க கிட்ட தான் இருக்கும். நான் உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு அது பூஜா பரிகாரங்கள் எல்லாம் நல்லபடியா நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் எக்ஸின்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே. ஆமா. இப்போ வந்து எனக்கு நல்லது செய்யணும் எச்சினியை வச்சு அப்படின்னா அதை எந்த மாதிரி நீங்க அந்த எச்சினிக்கு வந்து கன்வே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து இந்த போட்டோ வச்சு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க எந்த மாதிரி எச்சினியை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வைப்பீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே. உங்களுக்கு யாரோ ஏதோ செய்வனு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு தூக்கம் வரல, மனசாந்தி இல்லை, நினைச்ச காரியம் நடக்கல, ஏதோ ப்ராப்ளங்கள் நீங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நானும் உங்கள் பேர் வச்சு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு நான் சொல்லுவேன். அந்த எச்சினிக்கு வந்து காதில் உன் பேர் 3 வாட்டு சொல்லி உன் டேட் ஆஃப் பர்த் 3 வாட்டு சொல்லி ராஜ்ய நட்சத்திரம் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஸ்ரீராம ரக்ஷ சொல்லுவாங்கல்ல, ஸ்ரீராம ரக்ஷ மாதிரி அது உங்களுக்கு வந்து 4 பக்கம் எந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. இருக்கிற பிரச்சனை தீர்த்து கொடுக்கும். அந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் மாட்டக்கூடாமல் அது உங்களுக்கு சேஃப்டி பண்ணும். ஓகே. யாரன்னா எதனா செஞ்சாலும், ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால், தொழில் பிரச்சனை இருந்தால், வேலையில் ப்ராப்ளம் இருந்தால், யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு எதனா செஞ்சுட்டா கூட அதிலிருந்து
காப்பாற்றிட்டு உங்களுக்கு சேஃப்டி கொடுக்கும். இது வந்து நிறைய பேருக்கெல்லாம் தெரியாது. இந்த எச்சினால் வந்து 99% கெட்டது தான் பயன்படுத்துகிறாங்க தவிர நல்லது பயன்படுத்துறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இந்த ஜென்ரேஷனில். எங்ககிட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, குருஜி இந்த எக்ஸினை வச்சு ஒரு ஆளும் கொல்லணும், ஒரு ஆளும் இல்லாமலே பண்ணணும், அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வர மாதிரி செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். எதுக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு நல்லது செய்யணும் தவிர கெட்டது செய்யக்கூடாது. கெட்டது செஞ்சுட்டா அந்த கர்மை நம்மளும் பாதிக்கும், நம்ம பசங்களை பாதிக்கும். அதனால தான் நம்ம தாத்தா நம்ம அப்பா சொன்னது, அப்பா எங்களுக்கு சொன்னதே, நம்ம பாரம்பரியமாக நம்ம இந்த ஃபீல்டில் நல்லது செய்கிறத தவிர கெட்டதை நாங்கள் செய்யவே மாட்டேன். எதுக்கு இந்த கருமாரியம்மா கொடுத்த ஒரு வரம். நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து அவங்க தேவி கொடுத்த ஒரு வரத்தினால தான் நான் இந்த ஃபீல்டில் எத்தனோ பேருக்கு இந்த எக்ஸினை வச்சுட்டு அவங்க கஷ்டங்களை தீர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழந்தை இல்லைனாலும் கூட அதுக்கு கூட அந்த அம்மா ஆசீர்வாதம் கொடுத்துட்டா அது கூட இந்த எக்ஸினை வச்சு கூட அந்த பாக்கியம் கூட ஏற்பாடு பண்ணுறது கூட அதுக்கு ஒலி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த எக்ஸினை வந்து ஒரு தெய்வ சக்தியோட சக்தி மாதிரி தான். ஆனால் இது யார் பயன்படுத்துகிறாங்களோ அது நல்லது மாதிரி தான் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ குருஜி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ எச்சினியை வந்து நம்ம கிட்ட வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ சில மாந்திரிகவாதிகள் இருப்பாங்க இல்லையா, உங்க கூட நான் எச்சினியை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எச்சினியால பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அந்த பாதிக்கப்பட்ட நபரை எப்படி வெளியே எடுக்கலாம் குருஜி? அம்மா இந்த எக்ஸினால வந்து நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு ஆசை இருக்கும். ஓகே, எக்ஸினி இருந்தா 100 பேர் தெம்பி இருக்கும், பணம் இருக்கும், வசதி இருக்கும், அப்புறம் வந்து இந்த ராஜ்யம்னு சொல்லுவாங்க அரசியல், அதில் போஸ்ட் வரும், ஒரு பெரிய ஆள் ஆகலாமனே ஆசையோட இந்த யக்ஷியன் வந்து நிறைய பேர் மாந்திரகவாதி சொல்லுவாங்க இல்லம்மா, அவங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க காசு கொடுத்துட்டு அந்த யக்ஷியனை இவங்க பயன்படுத்துகிறதுக்காக தான் இவங்க வாங்குவாங்க. அப்புறமா அது என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நாள் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும், ஜெர்னி பண்ணும், பண்ணிட்டு அப்புறமா என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக இருந்தால் ஓகே. அதில் இதில் மிஸ்டேக் வந்துட்டா அவரே காலி ஆகிடுமா. ஆமாம், ஆனால் உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அதுக்குள்ள அவர் அந்த எக்ஷன் யாருக்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஆளுக்கிட்ட போயிட்டு இருக்கிறது விஷயம் சொல்லிட்டு அந்த எக்ஷனை மறுபடியும் அந்த குருஜி வாங்கிட்டா அது சேஃப்டி பண்ணிடுவாங்க. ஓகே, இவங்க வந்து அது தெரியாமல் அப்படியே இருந்துட்டா உயிர் கூட எடுத்துடும். ஓகே, ஆனால் இது ரொம்ப பிரமாதம். இது வந்து நல்ல மாதத்தை பயன்படுத்தணும் தவிர கிட்டத மாதிரி பயன்படுத்தவே கூடாது. அப்படி பண்ணிட்டா அதனால அவங்களுக்கு கிட்டது தான் நடக்கும். ஓகே குருஜி, ஸோ எச்சினியை பற்றி நிறைய புதுவிதமான தகவல்கள் எல்லாரும் சொல்கிறத தாண்டி நிறைய புதிய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. ஓம் நம சிவாய. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருப்பர சுந்தர பரபராமிக மூகாம்பிக சாமுண்டேஸ்வரி தேவி லோகமாத லோககரண பரமேஸ்வரி ஈஸ்வரி ஆதிசக்தி பராசக்தி கஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசால சர்வேஸ்வர சர்வமங்களானே சர்வகார பிரசன்னம் ஜெயம் விஜயம். ஓம் நம சிவாய. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.